Types of electrical circuit. மின் சுற்றுக்களின் வகைகள். In the above experiment, we make a circuit with a bulb and a cell. இப்போ மேலே பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஒரு பல்ப் ஒரு செல்லை வச்சு ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். We make only one kind of circuit with a cell and a bulb. அதாவது ஒரு பல்ப் ஒரு செல்லை வச்சு ஒரு சுற்றை மட்டுமே ஏற்படுத்த முடியும். But we can make many types of circuit if we have more than one bulb or cells by connecting these components in a different way. இப்போது அதிகமான பல்புகளையும் அதிகமான செல்களையும் வைத்து பல விதங்களில் நம்ம எண்ணற்ற சுற்றுக்களை உருவாக்க முடியும். இப்போ ரெண்டு விதமான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீரிஸ் சர்க்கியூட், அதாவது தொடர் இணைப்பு. Two kinds of circuit can be made with two bulbs and a cell. இரண்டு பல்பு இரண்டு செல்களை பயன்படுத்தி ரெண்டு விதமான சர்க்கியூட் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணுறோம். In this experiment we shall make one of them and study it. இதில் ஒன்று அதில் நம்ம பார்க்க போகிறோம். If I look at the picture, அந்த picture பாரு, it is clear from the circuit diagram that the two bulbs are connected one after the other. இப்போ பாரு அந்த சர்க்கியூட் டயக்ராமில் பாரு இரண்டு பல்புகள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இணைக்கப்பட்டிருக்கிறது. The circuit diagram shows the sequence of the bulb and the cell, not the real position. இப்போ இந்த மின் சுற்றுப்படம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்பும் அல்லது செல்ஸும் அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை நமக்கு குறிக்குது. பல்பு பாரு அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. The way in which the bulb have been connected in this circuit is called series connection. இப்போ பல்புகள் அடுத்தடுத்து அமைந்திருக்கக்கூடிய இந்த விதத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சீரிஸ் கனெக்ஷன், தொடர் இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Now make the circuit by joining the two bulbs and the cell. Do both the bulbs light up. இப்போ இதில் நம்ம அடுத்தடுத்து இரண்டு பல்புகளை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ரெண்டு பல்புமே எரியுமா? Do both the glow equally bright. ரெண்டு பல்பும் சரியான அளவில் ஈக்குவலாக ஒளிருமா அப்படின்னு கேட்குறாங்க. If one glows less bright, will it shine more brightly if we change its places in the sequence? இப்போ அதில் ஒரு பல்பு மட்டும் நல்லா பிரைட்டாக எரிஞ்சுது, ஒன்று டிம்மாக இருக்குன்னா நீ அந்த பல்போட பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணலாமா? சீக்வென்ஸில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? சேஞ்ச் த சீக்வென்ஸ் ஆஃப் பல்ப்ஸ் அண்ட் நோட்டீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பல்பு வந்து மாற்றி ரெண்டுமே ஈக்குவலாக ஒளிரலை அப்படின்னா அந்த பல்போட பிளேஸை மாற்றி மறுபடியும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் பல்ப் அப்பியர் டு பி சிமிலர் கேன் டிஃபர் ஃப்ரம் த அதர். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் எப்படி இருக்குது? ஒன்று வந்து நல்லா ஒளிரும், ஒன்று டிம்மாக இருக்கும். So similar looking bulbs do not always glow equally bright when connected in series. ஆனால் பல்பு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அதாவது இரண்டு பல்புகளுமே ஒரே மாதிரியான பல்புகள், ஆனால் ஒன்று வந்து பிரைட்டாக எரியுது, ஒன்று வந்து டிம்மாக எரியுது சீரிஸ் கனெக்ஷனில். The circuit can be broken at several places. இப்போது இந்த சர்க்கியூட்டை என்ன பண்ணலாம்? சில பிளேசஸில் நம்ம ப்ரோக்கன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் த செல் அண்ட் த பல்ப், பிட்வீன் த டூ பல்ப்ஸ். இப்போ சர்க்கியூட் எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம்னா பல்புக்கும் செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் பிரேக் பண்ணலாம், அல்லது ரெண்டு பல்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடத்தை மாற்றி அமைக்கலாம். நெக்ஸ்ட் parallel circuit. Figure shows the circuit in which two bulbs are connected in different places. இப்போ இந்த டயக்ராமில் பாரு ரெண்டு பல்பும் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பிளேஸ் ஆகிருக்கு. This is a second type of circuit. இது இரண்டாவது விதமான சுற்று. Two bulbs in this circuit are said to be connected in parallel. இப்போ இந்த இரண்டு பல்புகளும் அமைக்கப்பட்டிருக்க விதத்தை கொண்டு அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பக்க இணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். And such circuits are called parallel circuits. பேரலாக இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சர்க்கியூட்டை நம்ம பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்ததில் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருக்கு, அதனால் தொடர் இணைப்பு. இது பக்கம் பக்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறதுனால பக்க இணைப்பு. சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட். இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன? பாரு ஃபஸ்ட்டு சிங்கிள் லூப் கனெக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் வந்து சிங்கிள் லூப் கனெக்ஷன், பேரலில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் பை பிரான்ச்சஸ். இதில் பல்பு வந்து டிம்மாக எரியும், பேரலில் பல்ப் வந்து பிரைட்டாக எரியும். இதில் பல்பு வந்து ஷேர் த பவரை ஷேர் பண்ணிக்கும் இதில் சீரீஸில். இதில் வந்து ஈச் பல்ப் ஃபுல்லி பவர், ஒவ்வொரு பல்புக்கும் ஃபுல் பவர் கிடைக்கும். ஆல் பல்ப்ஸ் கோ அவுட் இஃப் ஒன் கோஸ் அவுட். ஒரு பல்ப் அணைஞ்சிருச்சுன்னா எல்லா பல்ப்ஸுமே என்ன ஆயிரும்? அணைஞ்சிரும். இதில் ஆல் பல்ப்ஸ் ஸ்டே லிட் இஃப் ஒன் கோஸ் அவுட். ஒரு பல்ப் அணைஞ்சாலும் மற்ற பல்ப்ஸ் எல்லாமே ஒளிரும். இது ரெண்டுமே இதுக்கான டிஃப்ரென்சஸ். இதுக்கான சிமிலாரிட்டிஸ் என்ன? எனர்ஜி சோர்ஸ். ரெண்டுக்குமே எதன் மூலமாக? கரண்ட் மூலமாக தான் அந்த எனர்ஜி கிடைக்குது. ரெண்டாவது வயர்.
Next, science to mind picking. மூளையை கிளர்ச்சியூட்டக்கூடிய அறிவியல். If an electrician attending an electrical fault at your home gets current shock, will you touch him in order to get rid of him from the current risk? இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு ஃபால்ட் ஆயிடுது, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஆகுது, அதை கரெக்ட் பண்ண வராரு. அப்போ அவருக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அப்போ நீ என்ன பண்ணுவ? அவரை அந்த ரிஸ்க்லேருந்து எப்படி நீ சேவ் பண்ணுவ? அவரை காப்பாற்றுவியா? Will you use the wet stick to beat him to avoid further effect of electric shock? மேலவும் அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கக்கூடாதுன்னா ஒரு ஈரமான தடியை வைத்து அவரை நீ அடிப்பாயா அப்படின்னு கேட்குறாங்க. Why do the electric linemen or wear rubber gloves in their hands while doing electrical works on the electrical pole? எலக்ட்ரிக்கல் போலில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த லைன்மேன் வந்து ரப்பர் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க கையில். அது ஏன்? We know that all materials are made up of basic building blocks, the atom. நமக்கு தெரியும் எல்லா மெட்டீரியல்ஸும் அடிப்படை துகளான அணுக்களால் ஆனது. And atom in turn contain electrically charged particles. இந்த ஆட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா electrically charged particles, அதாவது மின்னூட்டங்கள் கொண்ட துகள்கள் காணப்படுது. Many of these particles are fixed to the atom. இதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டத்தோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் இன் கண்டக்டர்ஸ் such as all metals. ஆனால் கடத்திகளில், அதாவது கடத்திகள் அப்படிங்கிறது இங்கே எல்லா உலோகங்களுமே மின்சாரத்தை கடத்தும். There are the lots of particles that are not held to any particular atom. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடத்திகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அணுக்கள் ஒன்றமையாது பல துகள்களாக அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே சுற்றிட்டுருக்கோம். ஒன்றிணையாது, அதாவது அப்படியே சுற்றிட்டுருக்கோம் ரேண்டமாக. But are free to wander around randomly in the metals. அதாவது இது என்ன ஆகிறது இல்லை, ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே இடத்துல இருக்காமல் பல இடங்களில் அப்படியே சுற்றிட்டு இருக்குது. These are called free charge. இந்த சார்ஜுக்கு என்னன்னு பேர்? ஃப்ரீ சார்ஜ். தமிழில் சொல்லணும்னா கட்டுரா மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் சர்க்கியூட். ஷார்ட் சர்க்கியூட் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க வார்த்தை. அப்படின்னா என்ன? You might have observed a spark in the electric pole located nearby your house. Do you know the cause of the electric spark? This is due to the short circuiting the electricity along its path. The short circuit is simply the low resistance connection between the two conductors supplying the electrical power to any circuit. Arc welding is a common example for the practical application of heating due to the short circuit. இங்கே ஷார்ட் சர்க்கியூட், அதாவது குறுக்கு மின் சுற்று அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக எலக்ட்ரிக் போல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பார்த்துருப்போம். அந்த ஸ்பார்க் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மின் கம்பங்களில் ஏற்படுது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பார்க் எதனால் ஏற்படுது அப்படின்னா அந்த ஷார்ட் சர்க்கியூட்னால் ஏற்படுது. ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்ன? அதாவது இரண்டு மின்னோட்டம் செல்லக்கூடிய கடத்திகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய மிக குறைந்த மின்தடையால் ஏற்படக்கூடிய மின் சுற்றுக்கு ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு பேர். சரியா? இதற்கான எக்ஸாம்பிள் பார்த்தா ஆர்க் வெல்டிங். Conductors and insulators. Based on the property of conductance of electricity, substances are classified into two types, namely conductors and insulators are bad conductors of electricity. மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மையை வைத்து பொருட்கள் வந்து இரண்டு விதமாக பிரிக்கப்படுது, ரெண்டு டைப்பாக சொல்லப்படுது. ஒன்று கண்டக்டர்ஸ், அதாவது மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடியவை. இன்னொன்று இன்சுலேட்டர் ஆர் பேட் கண்டக்டர், மின்சாரத்தை மிக குறைவாக கடத்தக்கூடியவை அல்லது அரிதில் கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். The electrons of different types of atom have different degree of freedom to move around. வெவ்வேறு விதமான அணுக்களின் எலக்ட்ரான்கள் அணுக்களை சுற்றி இயங்க வெவ்வேறான கட்டின்மை எண் வீதத்தை பெற்றிருக்கிறது. With some type of materials such as metals, the outermost electron in the atoms are loosely bound and they chaotically move in the space between the atoms of that material. அதாவது நிறைய மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக உலோகங்களில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ்லியாக பவுண்டாக இருக்குது, அதாவது தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு ஒழுங்கற்ற இயக்கத்தை அந்த ஸ்பேஸில் கொண்டிருக்கும். Because these virtually unbound electrons are free to leave their respective atom and float around in the space between the adjacent atoms, they are often called as free electrons. இந்த அசாதாரணமான கட்டுராய் எலக்ட்ரான்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணுது, அந்த எந்த ஆட்டத்தில் இருக்கோ அதை விட்டு லீவ் ஆகிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஒரு அணுவினுடைய இடைவெளியில் போய் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான எலக்ட்ரான்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கட்டுரா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். A really good conductor is one that has lot of free charges, while those who don't have enough free charges would not be a good at conducting electricity, or we can say that they would be poor conductor of electricity. ஒரு நற்கடத்தியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃப்ரீ சார்ஜஸை கொண்டிருக்கும். அதாவது கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிக அளவில் காணப்படும். அதை வந்து நம்ம நல்ல ஒரு கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம புவர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கண்டக்டர், கடத்திகள். Conductors are the material whose atoms have electrons that are loosely bound and they're free to move through the material. இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு மெட்டீரியலில் காணப்படக்கூடிய ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக பவுண்ட் ஆகிட்டு இருந்தால் அது வந்து ஈஸியாக வந்து மின்சாரத்தை கடத்தும். A material that is a good conductor gives very little resistance to the flow of charge of the applications of external voltage. அதாவது கடத்திகளின் வெளி மின்னழுத்தம் அளிக்கப்படும் போது அந்த மின்னூட்டத்தின் இயக்கத்திற்கு மிக குறைந்த மின்தடையை கடத்திகள் கொடுக்கும். This flow of charge is what constitute an electric current. இந்த flow of charge தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு. A good conductor has high electrical conductivity in the above activity. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டக்டருக்கு எப்பயுமே ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதாவது அதிக மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன் உண்டு. Insulator, காப்பான். Those material which do not have enough free electrons are not good at conducting electricity. எந்த ஒரு மெட்டீரியலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகம் இல்லையோ, போதுமானதளவு இல்லையோ, அவைகளை வந்து நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். An insulator gives a lot of resistance to flow of charge. இந்த flow of charge தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் தான் flow of chargeன்னு சொல்கிறோம். இந்த இன்சுலேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜுக்கு அதிக ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். During the drift of the electrons in the object, when an external voltage is applied, collision occur between the free electrons and the atom of the material also affect the movement of the charges. அதாவது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்களுக்கு இடையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக மோதல் உருவாகிறது. மோதல் உருவாகும்போது அந்த மெட்டீரியலினுடைய மின் ஓட்டம் வந்து அஃபெக்ட் ஆகும். This collision means that they get scattered. இந்த collision மோதல் காரணமாக அவைகள் சிதறடிக்கப்படுகின்றன. It is the combination of number of free electrons and how much they are scattered that affect how well the metal conduct electricity. அப்போ ஒரு மெட்டல் வந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது, எவ்வளவு நல்ல முறையில் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னா இந்த மின்கடத்தியினுடைய இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பொறுத்தும், அடுத்து அது எந்த அளவுக்கு சிதறடிக்க செய்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த மெட்டலினுடைய கண்டக்டிவிட்டி அளவிடப்படுகிறது. The rubber eraser does not allow electric current to pass through it. ஒரு ரப்பர் எரேசர் வந்து தன்னுள் மின்சாரம் பாய விடாது. ஸோ ரப்பர் இஸ் நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால் ரப்பரை வந்து நம்ம நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரப்பர் இஸ் அன் இன்சுலேட்டர். அது ஒரு காப்பான். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. உலோகங்கள் எல்லாமே நல்ல மின்கடத்தி. while most of the non-metals are poor conductor of electricity. அலோகங்கள் அத்தனையுமே அரிதிர்கடத்தி என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ.